அனைவருக்கும் அன்பு வணக்கம். பீஸா இந்த பேரை கேட்டாலே எப்படி இருக்குன்னா, செமையாக இருந்துச்சுல்ல வீடியோ கிளிப்பிங்கை பார்க்கறதுக்கு. நம்மளோட தோசை பீஸாவும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் தோசை மாவு இருக்கா? வாங்க உடனே தோசை பீஸா பண்ணிடலாம். இதுக்காக தோசை மாவை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்காதீங்க தோசை மாவு பதத்துக்கு. இதை மாதிரி இந்த கல் தோசைலாம் சுடுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி குண்டாக சுட்டுக்கோங்க. பேப்பர் தோசை மாதிரி ஊற்றிக்காதீங்க. லைட்டாக இந்த மாதிரி அதுவே நம்ம ஹோல்ஸ் வந்துடும். நாங்கள் பீஸாலாம் நீங்கள் ஃபோர்க் வச்சு ஹோல்ஸ் பண்ணணும். மைதா மாவு ஹெல்தி இல்லை அப்படின்லாம் யோசிக்கிறவங்க இந்த மாதிரி அரிசி மாவில் சூப்பராக பண்ணிடலாம். பீஸா சாஸ் கூட நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறேன். அதுக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி பீஸா சாஸ் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இது இன்ஸ்டன்ட் தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி பீஸா வீடியோ போட்டிருக்கோம். அதில் பீஸா சாஸ் எப்படி பண்ணலான்னு போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாப்பிங்ஸ்லாம் கொஞ்சமாக வேக வச்சுக்க போகிறோம். அதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டு குடமிளகா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணால் டாப்பிங் வைக்கும்போது நல்லாயிருக்கும். இதில் ஆனியனும் வைக்க போகிறேன், அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ குடமிளகா வெங்காயம் மட்டும் வைக்க போகிறேன். அதுக்காக 1 நிமிஷம் ஜஸ்ட் கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை போகிற மட்டும் வதக்கிக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இது ஆப்ஷனல் தான். எனக்கு வதக்குனா பிடிக்கும், அதனால் லைட்டாக வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம பீஸா ரெடி பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில், கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ கனம் வேணுமோ அந்தளவுக்கு லைட்டாக தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி பண்ணிடாதீங்க. இது வெந்ததும் இந்த மாவெல்லாம் வெந்துட்டு லைட்டாக வரும், அந்த ஸ்டேஜில் தான் நம்ம பீஸா சாஸ் தடவ போகிறோம். பீஸா பார்த்திங்கன்னா இட்டாலியனில் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த பீஸா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தான் உருவாயிருக்கும். தோசையில் சூப்பரான பீஸா நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ வெந்துடுச்சு. பீஸா சாஸை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். ஒரு சிங்கிள் லேயர் வரா மாதிரி தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த பீஸா பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். உங்கள் வீட்டில் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்க டாப்பிங்ஸை அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் கேப்சிகம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஆனியன் கொஞ்சம் மிடில் அரேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் பிடிக்குமோ அது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பன்னீர், சிக்கன், மட்டன் எது வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சீஸ் துருவிட்டு 1 நிமிஷம் மூடி வச்சா நம்மளோட சீஸ் மெல்ட் ஆகிட்டு இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட பீஸா ரெடி. பீஸாவை மைய கருத்தாக கொண்டு வெளிவந்த படம் தான் காக்கா முட்டை. சுட்ட தோசை பீஸாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். கொன்று இருக்கு. இதுக்கு ஆசுட தோசை நல்லா இருந்துச்சு. இது எப்படி தின்னு முடியுது? நம்மளோட சின்ன காக்கா முட்டையை சூப்பராக சொல்லிட்டாரு இந்த பீஸாவை பற்றி. பட் ஒன்று சொல்லிக்கணும், மைதா அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசி மாவில் பீஸா பண்ணலாம். குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்டியான ஹெல்த்தியான பீஸா பாருங்கள், சூப்பராக இருக்குது. யூஸ்வலி மொசரலா சீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஸ்லைஸ்டு சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட்டு செம்மங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.